என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலகில் மனிதர்களாய் பிறந்த எல்லாருக்குமே பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவாதி தேவனின் பிள்ளைகளாக இருப்பதால் உங்களுக்கு உண்டாயிருக்கும் மேன்மை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எப்பேற்பட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் சொந்த பலன் கொண்டோ, உங்கள் சொந்த திறமை கொண்டோ, உங்கள் சொந்த சாமர்த்தியத்தை கொண்டோ செய்ய வேண்டியதில்லை. உன்னதமான தேவன் உங்களுக்கு முன் செல்லுகிறார். உங்கள் யுத்தங்களை அவரே செய்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மாற்றங்கள், சரீர சுகம், பலன், உதவி, ஒத்தாசை, உயர்வு, மேன்மை ஆகியவற்றை எல்லாம் அவரே ஏற்பாடு செய்கின்றார். அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருந்து எல்லாவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். எப்பொழுதும் உம் சமூகத்தின் பிரசன்னத்தால் நிரம்பியிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.